ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிசிடி. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னா ஆஹா வேலட் பற்றி கேட்டிருந்தீங்கன்னு. ஸோ நான் ஆஹா வேலட் பற்றி சொல்கிறேன். ஸோ ஆஹா வேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போவோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறமா வந்து இந்த ரெஃபர் கோட் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது காப்பி பண்ணி அந்த ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஸோ நான் இப்படி இதுலேயே காட்டுறேன். இதுலேயே ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு வேலெட் மாதிரி இருக்கும். அதை கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? வேலெட் கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. சரிங்க, நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணி ஸோ இந்தமாரி ஒரு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு செப்போலியோ எத்திரியம் தேவைப்படும். ஓகேவா? செப்போலியோ எத்திரியத்துக்கு வந்து நிறைய ஃபேசெட் இருக்குது. ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். இடிஹெச்னோடனே ஒரிஜினல் இடிஹெச்லாம் கிடையாது. இந்த ஃபேசெட்லாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதில் எது மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டெய்லி செக்இன் பண்ணுறது தான். ஸோ இது மூலயமா ஒரு டெய்லி செக்இன் பண்ணிட்டு வந்துருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாரி இருக்கும் விசிட் இந்தமாரி ஒரு சில டாஸ்க்லாம் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இன்றைக்கும் ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 7 மணி போல் எல்லாம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ரோல் எடுக்கலாம். ஸோ இதுமாரி ஒரு 200 பாருங்கள் 250 ஸோ இந்தமாரி பாயிண்ட்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி டிஸ்கார்டு வந்து மெயினாக தேவைப்படும். டிஸ்கார்டும் அதுக்கப்புறம் எக்ஸ் அக்கௌண்ட் ட்விட்டர் இருக்குல்ல. ஸோ இது ரெண்டுமே இதுக்கு தேவைப்படும். அப்புறம் அந்த டாஸ்க்லாம் இந்த ஆட் டேவிட் செட் வெரிஃபை இமெயில் எக்ஸ்சேஞ்சர் வேலட் ட்விட்டர் எக்ஸ் டாஸ்க் ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரும். ஸோ இந்த ரெண்டு டாஸ்க்கும் வந்து iOS யூஸர்ஸ்க்கு வரும். ஸோ இதை விட்டுருக்கேன். நான் இதில் இருக்கிறதுனால ஆப்பில் இருக்கிறதுனால தான் இது வந்து iOS தான் காட்டுது. ஸோ அடுத்தது ஸோ இதுதான் நம்ம டெய்லி பண்ணணும். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் 10 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு வரணும். ஸோ இதுதான் மெயினு. அதுக்கு தான் அந்த செப்போலியோ எத்திரியம் வேணும். அப்புறம் அந்த டிஸ்கார்டு வெரிஃபிகேஷன் டெய்லி செக்இன் கிராண்ட் 50 ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் அதை வரும். ஓகேவா? ஸோ இதுமாரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா குரூப்லேயே கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை என்கிட்ட டிஎம் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெய்லி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லெகசி வேலட்டில் வந்து நம்ம எத்திரியம் பெர்செட் அதாவது எத்திரியம்னு இருக்கும். செப்போலியோ எத்திரியம் இதை வந்து நம்ம ஸ்மார்ட் வேலட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 20 தருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த வேலட்டோட ஸ்மார்ட் வேலட்டோட இதை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு லெகசி வேலட் இருக்கா ஸோ இதில் போய்ட்டு இந்த எத்திரியத்தை காப்பி பண்ணி ஸோ அந்த அட்ரஸை அப்படியே போட்டுட்டு ஸோ நான் போட்டு அக்கௌண்ட் டன் ஸோ அந்தமாரி கொடுத்துட்டு ஸோ இதில் நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் எவ்வளோக்கு ஏற்ற மாரி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு மாரி போட்டுக்க வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். ஸோ அந்த இது இருக்கோ லாஸ்ட்டில் அந்த ஒரு டிஜிட்டுக்கு 1 அப்படின்னு போடுவேன். ஓகேவா? ஸோ 1 போட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோடனே இப்போ சென்ட் ஆகி இப்போ 20 பாயிண்ட்ஸ் கருமா என்னடா அப்படின்னு இருக்கா வந்துருச்சு. ஸோ இப்போ அதேமாரி தான் இந்த ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணிக்கலாம். ப்ரோமோ கோட்ஸ் இப்போ சொன்னோம்ல அந்த கோடை போட்டிங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது காட்டுற பாருங்க. இதில் அந்த ப்ரோமோ கோட் போட்டது தான் வந்தது தான். ஓகேவா? ரெஃபர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பண்ணுறீங்கன்னா அவங்க லெவல் 2 கிட்ட வரணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெவல் 0ல் இருப்பாங்க. லெவல் 1 கொண்டு வந்து லெவல் 2 கொண்டு வர அவங்க ஆக்டிவாக ஒரு 3-4-5 நாள் இந்தமாரி நல்லா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு ரெஃபர் கோடு வந்து ஆட் ஆகும். அது வரையும் சும்மா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 59 பாயிண்ட்ஸ் டு அந்த லெவல் 4 லெவல் 5 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணதுனால அது இருக்குது பாருங்கள். யூ கிளைம்டு 1 of 10 பெர் டே. நான் ஒரு வாட்டி இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணால் 20 கிடச்சிதா? சரி அந்த மாதிரி 10 ஒரு நாளைக்கு 10 வாட்டி பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 20 தரும். 10 வந்து 20 மாறும். அது வந்து மல்டி பிளேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னாவே இருக்கும். இங்கே இது இருக்குது பாருங்கள், மல்டி பிளேயர்னு. ஸோ இது வந்து நம்ம ஒரு டாஸ்க்கு டிஸ்கார்டு அந்த எக்ஸகண்ட் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா இது வந்து மல்டி பிளேயர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா கம்மியாக தான் பட்டும் வந்து 10 இருக்காது. 10னா 10ன்னு தான் ஏறும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ண பாருங்கள். ஸோ அந்த லெவல் 1 லெவல் 5ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் எதில் ஷோ ஆகும்னா நம்ம இதுக்கு வந்துடலாம், டிஸ்கார்டு. ஒரு நிமிஷம். ஸோ நம்ம டிஸ்கார்டு வந்தீங்கன்னா இருங்க. ஓகே. ஸோ இப்போ டிஸ்கார்டு வந்தோடனே இங்கே பாருங்கள். இதில் வந்து நம்ம ஆஹா இருக்குள்ள போய்க்கலாம். போயிட்டு
ஸோ இதில் தான் இந்த மாரி டாஸ்க்லாம் தருவானுங்க. டே 3 மினி கோடு அந்த மாரி வச்சுக்க சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கும். இது வந்து டெவலப்பர்ஸ்க்கான அப்டேட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோடை நேர்த்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த போட்டிங்கன்னா 50 சம்திங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஜென்ரல் சாட்டில் போயிட்டு ஜென்ரல் சாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரே நிமிஷம், எங்கே இருக்குன்னு தெரியல. பி போஸ்ட் இது வேறு அப்பப்போ காணா போயிடுது. ஸோ அது வந்து எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இருக்குது. ஸோ நியூபி சார்ட் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஹலோ ஃபேம் ஏதாச்சும் பேசுகிறப்ப ஸோ என்னை கிளிக் பண்ணி பார்க்குறப்ப ஸோ இது இருக்குது பாருங்க, இந்த ரோல் தான். ஸோ இந்த ரோல் மூலயமா உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு இது மாரி ப்ரப்போஸ் எப்படி சொல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ரோல் வச்சுருப்பாங்க. இதில் பாருங்களேன், இப்போ இந்த லெவல் 4 ஒரு நார்மல். ஸோ ஒரு பெரிய ஆளாக எடுத்து காட்டுறேன். பெரிய ஆளை யார் எடுத்து காட்டலாம்? ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஏஸில் இருக்கார், லெவல் 5வா? ஓகே. கிராஜுவேட்டின் அப்படின்னு ஒரு ரோல் எடுத்திருக்காரு. அந்த கிராஜுவேட் ரோல் எடுக்கணும்னா ஸோ இதில் ஆக்டிவாக இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வரணும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும் இந்த குரூப்பில். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கீ ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது. இதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் இதில் சாட் பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவரு தான் வந்து அந்த கோடு வந்து அப்போ போடுவார். டியூஸ்டே அப்போ போடுவார்னு நினைக்கிறேன், டெய்லி. ஸோ வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த 7:30 கிட்ட 7 மணிக்கிட்ட நடக்கும். அதுக்கிட்ட வந்து நம்ம அந்த கோடை போட்டு டக்கு டக்குன்னு போட்டு டக்கு டக்குன்னு பண்ணுறப்ப நமக்கு கர்மா பாயிண்ட்ஸ் வரும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் இப்போதைக்கு பண்ணிட்டு வரணும் ஆஹா விளையாட்டு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்டேட் வந்து நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான் பேசிக்காக நான் எல்லாமே சொல்லிட்டேன் ஆஹா விளையாட் பற்றி. ஸோ இதெல்லாம் கடைபிடித்து பண்ணிடுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோங்கிற ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன். கொஞ்சம் தப்பாக பேசியிருந்தா பார்த்துக்குங்க, போக சரி பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.